ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. போன வருஷம் OnePlusோட நாட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஃபோன் ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெக்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து நாட் சீரிஸில் அடுத்த ஃபோன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தப்போ இப்போ ரீசெண்டாக OnePlus நாட் சிஇ லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இந்த நாடோட சக்ஸஸரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கோர் எடிஷன் மட்டும்தான். நாட்டில் 2 ரெண்டாவது ஃபோன் எப்போ வரும்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ நிறைய ரூமர்ஸ் கிளம்பியிருக்கு. இந்த நாட் 2ஓட ஸ்பெக்ஸும் லீக் ஆயிருக்கு. இந்த நாட் 2ங்கிற பேர் வந்து நம்மளை மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களாம் சேர்ந்து வச்ச பேர். அஃபிஷியலாக OnePlus சொல்லலை. இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, என்ன விலைக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த OnePlus நாட்டில் வர போகிற டிசைன் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம OnePlus 9ல் பார்த்து அந்த டிசைனை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்பலாம். ஒரு டீசர்னால பிளாஸ்டிக் பெல் ஒரு 3 கேமரா இருக்கக்கூடிய செட்டப்பை பார்க்க முடியும். OnePlus 9லேயே பிளாஸ்டிக் பெல்ல தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இங்கேயும் பிளாஸ்டிக் பெல்ட் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்மாக சொல்ல முடிஞ்சுது. இந்த 3 கேமராஸில் பிரைமரி பார்த்திங்க அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு கஸ்டமைஸ் சென்சார். இது சோனியோட IMX 760 சென்சார். பர்ஃபார்மிங்கில் நல்லாவே இருக்கக்கூடிய போன ஜென்ரேஷன் 4ல் பார்த்திங்க அப்படின்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சாரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் அப்கிரேடடாக இந்த 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோன்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. ஏன் 8 கொடுத்துருக்காங்க, ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவேடாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவங்க கொடுக்கல. என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று சொதப்பு தானே செய்வாங்க. அடுத்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, நல்ல வேலையை அந்த டெப்த்து கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த 4 கேமரா கணக்கு காட்டுறதுக்கு அந்த ஒரு டெப்த்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த டைம் அந்த சென்சார் இல்லாதுங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அந்த 2 கேமரா இருக்குது. அடுத்து 4Kஸில் உங்களுக்கு வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ நாட் சீரிஸில் 2 கேமராஸ் பார்க்க முடிஞ்சது. பிரைமரி ஒரு 32, அதுக்கு அடுத்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். இந்த டைம் அந்த 2 கேமரா இல்லை, ஒரே கேமரா தான். 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி மட்டும் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம், அப்படியே வழக்கமாக கொடுக்குற இந்த 16 கொடுக்காம இந்த டைம் 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளேக்கு வந்து அப்படின்னா 6.43 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய AMOLED பேனல் எடுத்துருக்காங்க. HDR 10+ 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட். என்னது 90 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷ் ரேட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். இதில் ஃப்ளூயிட் டிஸ்பிளேன்னு வேறு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு பிராண்டிங் தாங்க, வேறு என்ன. 120 ஹெர்ட்ஸே கொடுத்துட்டு இருக்கும் போது இங்கே 90 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா 120 ஹெர்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த 9 Pro அதெல்லாம் வந்து பெருசாக பேச முடியாது. அதனால இந்த 90 ஹெர்ட்ஸ் தான் அப்படியே கண்டினியூஸாக. என்னன்னா நாட் சிஇலையும் அதான் பார்த்தோம், இங்கேயும் அதை தான் பார்க்கங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓகே தான் அப்படின்னு சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் இருந்தது. உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த பேட்டரிக்கு வந்து அப்படின்னா ஒரு 4500 mAh இருக்கக்கூடிய ஒரு பேட்டரிங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த சார்ஜ் பேட்டரிக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். டீசெண்டான ஸ்பெக்ஸுங்க. பேட்டரி நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 30 வாட்ஸுங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசர் மெயினான விஷயம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. டைமென்சிட்டியோட 1200 ப்ராசரிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக பார்த்து Realme X7 Max ஆகட்டும், Poco F3 GT ஆகட்டும், இந்த ப்ராசர் தான் கொண்டு வந்திருந்தாங்க. பர்ஃபார்மிங்கில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 855+ நீங்கள் அதை கம்பேர் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராசர் தான். ஆனால் வந்து இங்கே ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் வரும்போது நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னுமே நிறைய ப்ராசர் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தானே நம்ம இது பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 765 யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாளில் இந்த டைம் இந்த ப்ராசர் கொடுத்துருக்குறது அப்டேட்டட் தான். ஏன் டைம் ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணாமல் டைமென்சிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டணும். அதனால ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் டைமென்சிட்டியோட 1200 அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மோசம் சொல்ல முடியாது. டே டு டே எஃப்காகட்டும் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நல்ல சிப்செட் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மிங்கில் மோசம் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல விஷயத்தை தான் வந்து OnePlus பண்ணியிருக்காங்க. காம்ப்ரமைஸ் இல்லை, இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கேமுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப்க்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூவில் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட வேரியன்ஸ் இந்த டைம் இந்த 6GB ரேம் வந்து தூக்கிட்டு வரல. அது ரொம்பவே சந்தோஷம். போன டைம் அந்த 664 ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரில. 8GB 12GB 2 ரேம் வேரியண்ட்டும் 128GB 256GB ஸ்டோரேஜ்லேயும் வந்து இதை எடுத்துகிட்டு வராங்க. இது உண்மையாக நல்ல விஷயம். ஓவராலாக ஃபோனை பார்க்கும்போது ஓரளவுக்கு டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. காம்ப்ரமைஸ் இல்லாத ஓரளவுக்கு ப்ராசஸிங் நல்லா இருந்தது. கேமரா சென்சார்ஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து சைனாவில் இந்த ஃபோன் ஒரு 2000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர மாதிரி கேள்விப்பட்டேன். இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 23,000 24,000 வரும். ஆனால் இந்தியாவுக்கு இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த OnePlusங்கிற பிராண்டிங்கு இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து பூசி முழுகிறதுலாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் 32,000 அந்த மாதிரி அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். 30 to 32 இந்த ப்ரைஸிங்கில் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா Realme X7 Maxே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாயில் தான் பார்த்தோம் 12GB வேரியண்ட்டை. இங்கேயே நமக்கு அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூவில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.